விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டதால் கர்ப்பிணிகள் அவதிப்பட்டனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிராஜ். வணக்கம். மருத்துவமனை தரப்பிலிருந்து மின்தடைக்கு ஏதேனும் காரணம் தெரிவிக்கப்பட்டதா? விவரங்கள். வணக்கம் ஆசினி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் காந்தி சிலை ரவுண்டான அருகே உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையில் நேற்று இரவு 10 மணி அளவில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. உடனடியாக மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவமனையில் உள்ள ஜெனரேட்டரை பயன்படுத்த முற்பட்ட போது ஜெனரேட்டர் வேலை செய்யாததனால் ராஜபாளையம் அரசு மகப்பேறு மருத்துவமனை இரவு முழுவதும் இருளில் மூழ்கியது. மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொதுமக்கள் மின்சார வாரியத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் தெரிவிக்கப்பட்டு தாமதமாக வந்த மின்சார ஊழியர்கள் 3 மணி நேர காலதாமதத்துக்கு பின்னர் இரவு 2 மணி அளவில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்டிருந்த மின்வெட்டை சரி செய்தனர். கூடுதலாக மேலும் 2 மணி நேரம் மின்சார ஊழியர்கள் தாமதமாக செயல்பட்டிருந்தால் மின்வெட்டை சரி செய்யாமல் இருந்திருந்தால் ரத்த வங்கியில் வைக்கப்பட்டிருக்கும் ரத்த பாக்கெட்டுகள் வீணாகும் நிலை ஏற்பட்டிருக்கும் என செவிலியர்களும் பொதுமக்களும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஆசினி, மின்சார ஊழியர்களின் அலட்சியத்தால் தொடர்ந்து 3 மணி நேரம் ராஜபாளையம் மற்றும் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் இருளில் மூழ்கியதனால் கர்ப்பிணி பெண்களும் தாய்மார்களும் பிரசவித்த தாய்மார்களும் குழந்தைகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி மாரிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.